செய்யறது வந்து காலையில் செய்தால் ரொம்ப நல்லது. இல்லை எப்போ செய்தாலும் கொஞ்சம் வயிற்றில் கொஞ்சம் சாப்பிட்டு 2-3 மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் வயிறு சும்மா கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் ஓகே. சரிங்களா? சின்ன சின்ன யோகா தான் இருக்கும். நீங்கள் அதை எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது தான். இதனால ஒரு சைடு எஃபெக்டாக எதுவும் இல்லை. சரிங்களா? ஸோ யோகானாலே எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் யோகா. சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் டே பை டே நடக்கிறதுனால அது மனசு சங்கடப்பட்டதுன்னா அது உடலை வந்து பாதிக்கும். சரிங்களா? அதனால வந்து இந்த மனசு சமாதானமாக வச்சுக்கிறது, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, இன்னும் அமைதியாக வச்சுக்கிறது தான் யோகா. சரிங்களா? ஸோ அது வந்து எல்லாருக்கும் தேவை, முக்கியமாக பெண்களுக்கு தேவை. பெண்கள் தான் வந்து குடும்பத்தினுடைய ஆணி வேராக இருக்கிறதுனால அந்த யோகா வந்து பெண்கள் செய்யும்போது அந்த அவங்களுடைய அமைதி மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒர்க்கிங் விமன் தான் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பயிற்சிக்கு போயிடலாம். பேச்சுக்கு வந்து இது கம்மி தான். எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் யோகா. சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகள் டே பை டே நடக்கிறதுனால அது மனசு சங்கடப்பட்டதுன்னா அது உடலை வந்து பாதிக்கும். சரிங்களா? அதனால வந்து இந்த மனசு சமாதானமாக வச்சுக்கிறது, மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது, இன்னும் அமைதியாக வச்சுக்கிறது தான் யோகா. சரிங்களா? ஸோ அது வந்து எல்லாருக்கும் தேவை, முக்கியமாக பெண்களுக்கு தேவை. பெண்கள் தான் வந்து குடும்பத்தினுடைய ஆணி வேராக இருக்கிறதுனால அந்த யோகா வந்து பெண்கள் செய்யும்போது அந்த அவங்களுடைய அமைதி மகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் உங்களை மாதிரி ஒர்க்கிங் விமன் தான் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். சரிங்களா? அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பயிற்சிக்கு போயிடலாம். பேச்சுக்கு வந்து இது கம்மி தான். குடும்பம் ஏற்றுக்கொள்வாங்க. முதுகெலும்பிலையும் காற்றை விட்டுக்கொண்டே கண்ணுடைய மொழியாக கவனம் முதுகெலும்பு அடிக்கடி பண்ணுவாங்க. சரிங்களா? வெறும் நம்ம நிழல் பார்ப்போம் இல்லையா, அந்த நிழல் போல நம்ம உடலை ஒரு ஆற்றல் களமாக மட்டும் நினச்சிக்கோம். அதில் ஒரு இருள ஒரு ஒளி போய் மேலே கீழே வரலாமான்னு வாங்கணும். மூச்சுக்காட்டுக்கிட்டே கண்ணுடைய மொழியாக ஒரு ஒளி போல ஒரு எனர்ஜி உருவாயிடும். காற்றை விட்டுக்கொண்டே கவனம் விட்டுக்கொண்டே காற்றை விட்டுக்கொண்டே பரத்து செய்வோம். பரத்து உங்களால் செஞ்சு காட்டுறது நெஞ்சு பல்லுயிருக்கு நல்லாவே அது ஸ்ட்ரைட்டாக இருந்தது. கைப்பயிற்சி செய்வோம். நல்லா கால் வந்து ஃப்ரீட்டாக நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. 2 கையும் கொண்டுட்டு ஜாயின் பண்ணி தலைக்கு மேலே கொண்டு உள்ளங்கையை சேர்த்து அவருக்கு நல்லா மூச்சு எடுத்துடுங்க. ஒரு மூச்சு எடுக்கிறதும் விடுறதும் ஒரு பவர். உள்ளங்கை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி எடுத்து 1 ரைட் இன்னும் கொஞ்சம் டர்ன் பண்ணலாம். ரைட் உங்க கண்ணை நெகட்டிவா லெஃப்ட் இடிக்கல வைக்கணும். இடிக்கல இந்த இடிக்கிறீங்களா அப் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் நேரம் breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out, breathe in, breathe out. Right, left, right. ஆல்ரெடி உயர்ந்த நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஆனால் எடுத்தோடனே நன்றி உணர்வை பற்றி சொன்னாங்க இல்லையா, நமக்கு வந்து அப்படி திரும்ப திரும்ப
எப்போ எந்திரிக்கிறதோ ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிச்சு சில பயிற்சிகள் நீங்க கற்றுக் கொடுக்குறீங்க, அந்த பயிற்சிகள் எல்லாம் செய்யறதுக்கு பழகுங்க. மூச்சு காட்டுற கவனிக்கிறது, மனசு சந்தோஷமா வச்சுக்கோங்க, நன்றி சொல்லுங்க. டெய்லியும் வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்றது ஒரு ப்ராக்டிஸா வச்சுப்பாங்க. உங்க வாழ்க்கை உயரத்தை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு எடுத்தோடனே இந்த நன்றி உணர்வை பத்தி சொன்னாங்க இல்லையா? நமக்கு வந்து அப்படி திரும்ப திரும்ப நம்ம நன்றி சொல்லணும். நம்மள யாராச்சும் கஷ்டப்படுத்திருந்தாங்கன்னா அவங்கள மன்னிக்கிற பழக்கம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில உயர்வு மட்டுமே இருக்கும். அதை வந்து நீங்க பழக்கப்படுத்துங்க. நம்மளுடைய மனசு தான் நம்மளுடைய வாழ்க்கை. அந்த மனசை நீங்க சந்தோஷமா வச்சுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும்.